Hi friends, welcome to Sugi Mango Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனுக்கு தேவையான சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பவுமே நம்ம முட்டை வேக வைக்கும்போது அந்த முட்டை கீறக்கூடாது, உடையக்கூடாது, அப்படியே ஷேப்பா வரணும் அப்படின்னா முட்டை வேக வைக்கிற தண்ணியில கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா போதும். அந்த முட்டை கீறாது, உடையாது, அப்படியே ஷேப்பா இருக்கும். முக்கியமா உப்பு சேர்க்கும் போது முட்டை ரொம்ப சீக்கிரமாவே வெந்து வந்துடும். வேக வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அதை ஆற வச்சு நம்ம முட்டை தோலை எடுப்போம். தோல் எடுக்கும் போது அது முட்டையோட ஒட்டாம ரொம்ப ஈஸியா கலண்டு வந்துடும். முட்டை வேக வைக்கும் போது நமக்கு இருக்கிற ஒரே கவலை இதுதான், முட்டை கீறி உடைஞ்சி உள்ள இருந்து கருவெல்லாம் வெளியே வந்துருமோ, அது எப்படி வேகுமோ அப்படின்னு. ஆனா அதுல ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டோம்னா போதும், கவலையே இல்லை. முட்டை ரொம்ப அழகா வேக வச்சு எடுத்துடலாம். பிச்சுட்டு போகாம உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். முட்டையை பாருங்க, அதோட ஷேப்ல அவ்வளோ அழகா இருக்கு. இனிமே வேக வைக்கும் போது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் மாவு ஐட்டங்கள். எந்த மாவா இருந்தாலும் கொஞ்ச நாள் ஆகும்போது அதுல கண்டிப்பா பூச்சி வண்டு அந்த மாதிரி வந்துடும். அந்த மாவே கெட்டு போகும். வீட்டுல நம்ம நிறைய வச்சிருக்கிறது கோதுமை மாவு. சப்பாத்தி போடுறதுக்காக, கோதுமை தோசை விடுறதுக்காக எப்பவுமே கோதுமை மாவு வீட்டுல வச்சிருப்போம். இந்த மாவுல பூச்சி வரக்கூடாது அப்படின்னா அதுல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எவ்வளவு மாவு வச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உப்பு அதுல சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அந்த மாவை கலந்து வச்சுட்டோம்னா போதும். அதுல வண்டு பூச்சி எதுவுமே வராது. ரொம்ப நாளைக்கு மாவு ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கும். ஏற்கனவே மாவுல உப்பு சேர்த்து வச்சிருக்கிறதுனால இத தோசையாவோ சப்பாத்தியாவோ செய்யும் போது உப்பு கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததான் உப்பு எப்பவுமே நம்ம ஜாடியில தான் வைக்கணும். சில்வர் பாத்திரத்துல வச்சிங்க அப்படின்னா அந்த சில்வர் பாத்திரம் இந்த உப்போட சேர்த்து ரியாக்ஷன் ஆகி அப்படியே அந்த பாத்திரம் ஓட்டையாயிரும். உப்பு சில்வர் பாத்திரத்துல வைக்கிறது நம்ம உடம்புக்கும் நல்லது கிடையாது. அதனால கண்டிப்பா சில்வர் பாத்திரத்துல வைக்காதீங்க. உப்பு புளி ரெண்டுமே ஜாடியில தான் வைக்கணும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். யாருக்காவது தெரியாம இருந்தது அப்படின்னா இப்ப ஜாடியில மாத்தி வச்சுக்கோங்க. அடுத்ததான் மிக்சி ஜார். அரைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கோங்க. இந்த பிளேட் நல்லா ஷார்ப்பா இருக்கும், சீக்கிரமா அரைக்கும். கல் உப்பு போட்டு மிக்சியில வச்சு ஒரு சுத்தி நல்லா அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சி எடுத்துட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமா நம்மளோட மசாலாவெல்லாம் அரைச்சு முடிக்கலாம். பிளேடு நல்லா ஷார்ப்பா மாறிடும். அடுத்து உருளைக்கிழங்கு. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு காய்கறி அப்படின்னா உருளைக்கிழங்கு. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். இதனாலே வீட்டுல நம்ம உருளைக்கிழங்கு நிறைய வாங்கி வச்சிருப்போம் இல்லைங்களா? இந்த உருளைக்கிழங்கை எப்படி பாதுகாப்பா வைக்கணும் அப்படின்னா, ரொம்ப வெளிச்சம் இருக்கிற இடத்துல வைக்க கூடாது. வெளிச்சம் இருக்கிற இடத்துல வைக்கும் போது அந்த உருளைக்கிழங்கு பச்சை கலர்ல மாறும். உருளைக்கிழங்குல ஒரு சில இடத்துல பச்சையா இருக்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த பச்சையா இருக்கிறத நம்ம சாப்பிடக்கூடாது. அது கொஞ்சமா இருந்தது அப்படின்னா கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத சமைக்கலாம். ஆனா உருளைக்கிழங்குல நிறைய இடத்துல இந்த மாதிரி பச்சை கலர் இருக்குது அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நார்மலா இருக்கிற ஒரு உருளைக்கிழங்கே நம்ம நல்ல வெளிச்சம் இருக்கிற இடத்துல வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா பச்சை நிறத்துல மாற ஆரம்பிக்கும். இதனால உருளைக்கிழங்கும் கெட்டு போகுது. நம்ம உடம்புக்கு அது நல்லது கிடையாது. ரொம்ப வெளிச்சத்துல வெயில்ல வைக்கும் போது உருளைக்கிழங்கே அப்படி வாடி வதங்கி போகும். சரி அப்படின்னு ரொம்ப ஈரப்பதமான இடத்துல வச்சோம் அப்படின்னா, ஈரப்பதமா குளிரா இருக்கிற இடத்துல வச்சோம் அப்படின்னா அந்த உருளைக்கிழங்குல இருந்து அப்படியே முளை வர ஆரம்பிக்கும். ரொம்ப துளிர் வந்துடுச்சு அப்படின்னா அதுவும் சமைக்கிறதுக்கு ஆகாது. இதனால ஈரமான இடத்துலயும் உருளைக்கிழங்கு வைக்க கூடாது. சில பேர் வாங்கிட்டு வந்த உடனே உருளைக்கிழங்கு நல்லா கழுவி அதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அப்படியும் செய்யக்கூடாது. உருளைக்கிழங்கு எப்பவும் சமைக்கிறதுக்கு முன்னாடி தான் எடுத்து கழுவணும். அதுக்கு முன்னாடி கழுவி வைக்க கூடாது. ரொம்ப வெயிலும் வெளிச்சமும் ஈரப்பதமும் குளிர்ச்சியும் இல்லாத இடத்துல வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு உருளைக்கிழங்க பாதுகாப்பா வைக்க முடியும். அடுத்ததான் சில துணி நல்ல சாயம் போகும். சாயம் போகக்கூடாது, அந்த கலர் அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஊற வைக்கிற தண்ணியில 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு இல்ல பொடி உப்பு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த தண்ணியை நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த துணியை ஊற வச்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு சாயம் போகாது. ரொம்ப அதிகமா சாயம் போறது கம்மியாகும். இதனால துணியும் ரொம்ப வெளிரி போகாம அதோட கலர் அப்படியே இருக்கும். ரொம்ப சாயம் போற துணிக்கு மட்டும் இப்படி பண்ணலாம். அதையும் ரொம்ப நேரம் ஊற வைக்க கூடாது. உடனே அலசி காய போட்டுருங்க. அடுத்து நம்ம காஞ்ச மிளகா சமையலுக்கு வறுத்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பொடியா பண்ணும்போது மொத்தமாவே வறுத்து வச்சுப்போம். இப்படி பொடி பண்றதுக்கு வறுக்கும்போது காஞ்ச மிளகால இருந்து வரக்கூடிய ஸ்மெல் நம்ம மூக்கு வழியா போய் அது நிறைய தும்மல் வரும் நமக்கு. இதை வறுத்து முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம். அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது அப்படின்னா அடுப்புல காஞ்ச மிளகா போட்ட உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு தூள் உப்பு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. உப்பு போட்டு இந்த மாதிரி வறுக்கும் போது அந்த மிளகால இருந்து எந்த விதமான ஸ்மெல்லும் நெடியும் நமக்கு வராது.
இதனால அடுக்கடுக்காக தும்மல் போடாமல் அதை வறுத்து முடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.